இந்த ஸ்கிரீன்ல தெரியிற இந்த நிலையில இருக்கிற ஒரு தண்ணீரை உங்களால குடிக்க முடியுமா? இல்ல விவசாயத்துக்கு தான் பயன்படுத்த முடியுமா? ஒசூர் கெலவரப்பள்ளி அணையில இப்போ நடக்கிறது ஒரு மிகப்பெரிய சுற்றுச்சூழல் குற்றம். ரசாயன கழிவுகள் மூலமா இப்படி நுரைத்து போயிருக்கும் இந்த தண்ணீரை ஏன் யாரும் கண்டுக்கல? இது வெறும் அணையின் பிரச்சனை இல்ல. இது நம்ம எதிர்காலத்தோட வாழ்வாதார பிரச்சனை. இந்த டேம் ஃபுல்லா மூடி இருக்கிற இந்த ஒயிட் கலர் நுரை இயற்கையோட அதிசயம் இல்ல, மனித பேராசையின் நஞ்சு. சரி, ஏன் இந்த நுரை உருவாகுதுன்னு பாப்போமா? இந்த நுரைக்கு முக்கிய காரணம் சர்ஃபெக்டன்ஸ் மற்றும் பாஸ்பேட்டுகள் கலந்த கழிவுநீர் தான். நம்ம சுத்தி இருக்கிற தொழிற்சாலைகள்ல இருந்து சுத்திகரிக்கப்படாத ரசாயன கழிவுகள், சாயக்கழிவுகள் மற்றும் நம்ம வீட்டுல பயன்படுத்தக்கூடிய டிட்டர்ஜென்ட் கலந்த நீர் நேரடியா ஆற்றுல வந்து கலக்கிறது தான் இதற்கு அடிப்படை காரணம். தண்ணீர் ஓடும் போது இந்த ரசாயனங்கள் காற்றுல இருக்கிற ஆக்சிஜனோட சேர்ந்து இப்படி அடர்த்தியான நுரையை வந்து கொடுக்குது. சரி, இதனால என்ன பாதிப்புகள்னு பாப்போமா? இந்த நுரை வெறும் அழகு அல்ல, இது ஒரு கண்ணுக்கு தெரியாத விஷம். நிலத்தடி நீர் பாதிக்கும். அதாவது இந்த ரசாயனம் கலந்த தண்ணீர் ஆற்றுல ஓடும்போது அது பூமியினுடைய அடி மண்ணில போயிட்டு இதனால ஆற்றை சுற்றியுள்ள விவசாய கிணறுகள் மற்றும் போர்வெல் எல்லாம் இருக்கிற தண்ணீர் வந்து நஞ்சா மாறிடும். விவசாயமும் பாதிக்கும். இந்த தண்ணீரை தான் நம்ம விவசாய பாசனத்திற்கு பயன்படுத்துறோம். அந்த பயிர்கள்ல இந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே போயிட்டு விளைபொருட்கள் மூலம் மீண்டும் நம்மளுடைய உடலுக்கு தான் வந்து சேரும். இந்த பகுதியில வாழும் மக்களுக்கு தோல் நோய்கள், சுவாச பிரச்சனைகள் மற்றும் நீண்ட கால அடிப்படையில புற்றுநோய் போன்ற தீவிர பாதிப்புகள் கூட ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஹெவி மெட்டல்ஸ் தான் இந்த நீரோட்டத்துல இருக்கும். வாழ்வாதார இழப்புமே இருக்கும். அதாவது மீன்களும் பிற நீர்வாழ் உயிரினங்களும் ஆக்சிஜன் கிடைக்காம செத்து போயிடும். இது உணவு சங்கிலியை சிதைச்சிடும். சரி, நாம என்ன செய்யணும்? இதற்கு என்ன தீர்வுன்னு பார்ப்போமா? தொழிற்சாலைகள் தங்களுடைய கழிவுகளை சுத்திகரிக்காமல், அதாவது எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான் சொல்லுவாங்க, அந்த மாதிரி சுத்திகரிக்காமல் நீர்நிலையில கலைப்பதை முற்றிலுமாக தடுக்கணும். நிர்வாகமும் சுற்றுச்சூழல் துறையும் மிக கடுமையான நடவடிக்கைகளும் எடுக்கணும். இந்த தண்ணியானது இன்னைக்கு நம்மளை தாண்டி தான் போகுது. ஆனா இதனுடைய நச்சுத்தன்மை கெமிக்கல்ஸ் நம்மளுடைய நிலத்துல, நம்ம சாப்பிடுற உணவுல, ஏன் நம்ம குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலும் கலந்துருக்கு. தண்ணீரில் நுரையிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்க்குற காலத்தை விட்டுட்டு ஏன் இந்த நஞ்சு கலக்கிறது அப்படின்னு கேள்வி கேட்கும் காலத்துக்கு நம்ம வரணும். நீர் அப்படிங்கிறது ஒரு உயிர். அதை நஞ்சாக்குவதை இனியும் நம்ம அனுமதிக்க கூடாது. விழித்துக் கொள்வோம், நீர்நிலைகளை மீட்டெடுப்போம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். தீப்தி எக்ஸ்ப்ளோருக்கு ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.